பிரபல இந்திய நடிகர் தர்மேந்திர சார் என்ன பண்ணார், சேர் போட்டு உட்காராரு. அந்த காட்சியை பார்க்குறாரு. சண்டை போட்டே இருக்காங்க. உடனே நாற்காலியில் எழுந்து கேமரா போய் பார்க்குறாரு, எப்படி ஆங்கிள் வச்சுருக்காங்கன்னு. மனதார பாராட்டினாலும் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத, முக்கியமாக அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பிச்சுவா கத்தி சண்டையை பார்த்து ஷாக் ஆனாரா. ஏன்னா புரட்சி தலைவர் இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமாவில் எல்லா விஷயம் மற்றபடி முக்கியமாக அந்த பிச்சுவா கத்தி சண்டை, வால் சண்டை, கத்தி சண்டைலாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து ஃபிங்கர் டிப்ஸ் வச்சுருப்பார். அந்த வகையில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மக்கள் திலகம் எம்ஜிஆர் சினிமாவில் வந்து அதாவது அட்டை கத்தியில் சண்டை போட சொல்லுவாங்களாம். ஆனால் தலைவர் பார்த்தீங்கன்னா நிஜ கத்தியில் சண்டை போட்டிருக்காரு. எப்பொழுது தெரியுமா? நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த வகையில் நீரும் நெருப்பும் ஷூட்டிங் போயிட்டே இருக்கு எங்கே, ஜெமினி ஸ்டுடியோவில். அப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மரியாதைக்குரிய இந்திய நடிகர் தர்மேந்திர சார் வராரு தலைவரை பார்க்க. அந்த படத்தில் கதாநாயகியார் புரட்சி தலைவி அம்மா அவங்க. அவர் என்ன பண்ணுறாரு, தலைவர் பார்க்க வராரு. அப்பொழுது அந்த பிச்சுவா கத்தி சண்டை போயிட்டே இருக்கு. உள்ளே யாருக்கும் அனுமதி கிடையாது. அப்பொழுது பிரபல இந்திய நடிகர் மரியாதைக்குரிய தர்மேந்திர சார் வராரு. இந்த விஷயம் தலைவர் காதுகளுக்கு கெட்ட தலைவர் என்ன பண்ணாரு, அவரை உடனடியாக உள்ளே அழைத்து வாருங்கள் அப்படின்றாரு. உள்ளே வராரு, தலைவர் பார்க்குறாரு, அதாவது வணங்குறாரு. தலைவர் என்ன பண்ணுறாரு, வாஞ்சையோடு அணைத்து கொள்கிறார். தலைவர் சொல்கிறாரு, தர்மேந்திரா நீங்கள் உடம்ப சும்மா ட்ரிம்மாக வச்சுருக்கீங்க, வெரி குட் அப்படின்றாரு. சரி என்ன விசேஷம் சொல்லுங்கள். இல்லை சார், நீங்கள் வந்து சண்டை காட்சின்னு சொன்னாங்க, அதனால் அந்த சண்டை காட்சி பார்க்க வந்திருக்கிறேன். வித் யுவர் பெர்மிஷன், நீங்கள் பெர்மிஷன் கொடுப்பீங்களா, நான் பார்க்கலாமான்னு. தாராளமாக இன்னைக்கு பூரா இங்கே உட்காந்து பாருங்க அப்படின்னாராம். அதன் பிறகு மரியாதைக்குரிய பிரபல இந்திய நடிகர் தர்மேந்திர சார் என்ன பண்ணார், சேர் போட்டு உட்காராரு. அந்த காட்சியை பார்க்குறாரு. சண்டை போட்டே இருக்காங்க. உடனே நாற்காலியில் எழுந்து கேமரா போய் பார்க்குறாரு, எப்படி ஆங்கிள் வச்சுருக்காங்கன்னு. சண்டை போட்டே இருக்காங்க. காட்சி சிறப்பாக முடியுது. அப்பொழுது புரட்சியில் என்ன பண்ணுறாரு, தர்மேந்திர சார் கிட்ட இங்கே பாருங்கள், இவர் பேர் KP ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு அறிமுகப்படுத்துறாரு. உடனே அவர் என்ன பண்ணுறாரு, சந்தோஷம் சார், சார் ஒரு விஷயம் என்ன சொல்லுங்கன்னு. அந்த கத்தியை நான் தொட்டு பார்க்கலாமான்னு. தாராளமாக தொட்டு பாருங்க. போய் தொட்டு பார்க்குறாரு அந்த பிச்சுவா கத்தியை. சார் என்ன சார் இது ரியல் கத்தியான்? ஆமாம். அவர் ஷாக் ஆனாராம். எப்படி சார்? இங்கே பாருங்கள், நாங்கள்லாம் ரியல் கத்தியில் சண்டை போடுவோம். அதாவது எதிரே இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்க வேண்டும். அதாவது பிச்சுவா கத்தியை சரியாக வீச வேண்டும். அந்த வகையில் ஃபைட்டர் ராமகிருஷ்ணன் ரொம்ப அதில் வந்து கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்ல எல்லை இல்லாமல் மகிழ்ச்சி. இதோடு மட்டும் இல்லாமல் தர்மேந்திர சார் என்ன பண்ணியிருக்காரு, தலைவருடைய அந்த குதிரை சவாரி, கத்தி சண்டை, வால் சண்டை இதெல்லாம் மனதார பாராட்டினாலும் அவர் வாழ்க்கையில் மறக்கவே முடியாத, முக்கியமாக அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் அந்த பிச்சுவா கத்தி சண்டையை பார்த்து ஷாக் ஆனாரா. ஏன்னா அது நிஜ கத்தி. பார்த்தீர்களா, தலைவர் மாதிரி ஒரு வீர திருமகன், வெற்றி திருமகன் பார்க்க முடியுமா? மக்கள் திலகம், தங்க தாரகை இவர்களை பற்றி கூற வேண்டும் என்றால் சராசரியாக ஒரு மனிதனுக்கு 7 மணி நேரம் உறக்கம் என்பது தேவை. ஆனால் அந்த 7 மணி நேர உறக்கத்தில் கூட தமிழக மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் செய்யலாம், அதை எப்படி செய்யலாம் என்று கனவு கண்டு அந்த கனவை நிஜ வாழ்க்கையில் ஏழை மக்களின் நடைமுறை வாழ்க்கையில் சாத்தியமாக்கி இந்தியாவையே அண்ணாந்து பார்க்க வைத்த, திரும்பி பார்க்க வைத்த, உலகம் போற்றும் உத்தமமான 2 முதலமைச்சர்கள் தான் நம் இதே தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்களும், நம் மனித தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும். இவர்களை என்றென்றும் மனதார போற்றும் என கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நேர்களை காத்திருக்க சந்திப்போம் மீண்டும் நாளை மதியம் 1 மணிக்கு இதே நிகழ்ச்சியில். Until then, take care, bye from இளவேனில். நன்றி, வணக்கம்.